28ஆம் பாசுரம். தென் இலங்கை அரண் சிதறி அவுணன் மாள. தென் இலங்கை அரண் சிதறி அவுணன் மாள, சென்றுலகம் மூன்றினையும் திரிந்தோர் தேரால், மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த வரை உருவின் மாக்களிற்றை தோழி, என் தன் பொன் இலங்கு முளை குவட்டில் பூட்டிக் கொண்டு, போகாமை வல்லோனாய் புலவியெய்தி, எண்ணிலங்கம் எல்லாம் வந்து இன்பம் எய்த, எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பண்ணானே. எல்லா காலத்திலும் கண்ணனையே நெஞ்சில் இருத்தி ஏவல் செய்து பிழைப்பேன் வாழ்ந்திருப்பேன் என்கிறார். எம்பெருமானின் நெடிய பெருமையை அவன் இங்கே சென்றால் அங்கே வா என்று தன்னை ஈர்த்த அவனின் புகழில், பராக்கிரமத்தில், இரட்சகத்தில் தன்மை புரிந்த ஆழ்வார் தம்முடைய இயலாமையை மிக உணர்ந்தார். அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது என்பதை அவனை கால்கட்டி தன் மனத்தில் வைத்து இன்பம் எய்த பார்க்கிறார். என் உபகாரனே, என் உயிரே பொருளே, என்னுடைய ஆவி அடைக்கலமே, நீ ராமனாய் தெற்கு திசையில் உள்ள இலங்கையின் 3 பாதுகாப்பு அரண்களும் அழிந்து போகும்படி செய்து இராவணனை மாளச் செய்தவன். சீதை பிராட்டி காரணமாக நீ வாமனனாகச் சென்று விக்கிரமனாக உலகம் 3னையும் திருவடியால் அளந்தவன். நீ உயர்ந்த அரசர்களில் பங்கேற்ற பாரத போரில் பூமியின் பாரம் போக்குவதற்காக அவர்கள் இறந்து போகும்படி கொல்லாத குதிரை கோல் கொண்டு தேர் நடத்தியவன். அர்ச்சுனனுக்காக இத்தகு உயர்ந்த அருமையும் பெருமையும் வாய்ந்த மலையைப் போன்ற உருவத்தை ஒத்த திருவுடைய பராக்கிரமமுடைய மத ஒழுகு யானையைப் போன்று கட்சியை சேர்ந்த உன்னை விரும்பும் நான், அறிவும் ஆற்றலும் ஈடும் இணையும் அற்ற என் காதல் ஒன்றே, என் அன்பு ஒன்றே துணையாக கொண்டு என்னுடைய தனங்களின் மேல் உள்ள முளையில் உன்னை கட்டி வைத்து, நீ அங்கே வா இங்கே வா என்று என்னை இழுத்துச் செல்வதை தவிர்த்து, நீ என்னை விட்டு பிரியாது இருக்கும்படி உன்னுடன் சண்டையிட்டு கோபித்து கொண்டு, அந்த கோபமானது வருத்தமானது நீ என்னை விட்டு போகக்கூடாது என்பதை நீ உணரும்படியாக ஊடி நின்று, அப்படி செய்து உன் பார்வை படும்படியாக செய்வதினால் உன்னால் கவர்ந்து செல்லப்பட்ட மேனி அழகும் நிறமும் வளையல்களும் மேகலையும் மனமும் உன்னோடு சேர்ந்து கிடைக்கப் பெற்று ஆனந்தமாக பேரின்பமாக எல்லா காலத்திலும் உனக்கே நெஞ்சை திருத்தி சிறு ஏவல்களைச் செய்து பிழைத்திருப்பேன் வாழ்ந்திருப்பேன். சீதைக்காக இராமன், இந்திரனுக்காக வாமன திரிவிக்கிரமன், அர்ச்சுனனுக்காக ஸ்ரீகிருஷ்ணன், எங்களுக்காக அர்ச்சாவதாரம் கச்சிமேய களிறு இமையோர் தலைவன் விண்ணவர்கோன், வரை உரு அஞ்சனமலை மைவிரியும் மணிவரை கருமாணிக்க மலை கொண்ட நாள் மால் வரை. 29ஆம் பாசுரம். அன்று ஆயர் குலமகளுக்கு அரையன் தன்னை. அன்று ஆயர் குலமகளுக்கு அரையன் தன்னை, அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை, குன்றாத வலியரக்கர் கோணை மால,
கொடும் சிலை வாய்சரம் துறந்து குளம் கலைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரிதிரை நீர்வண்ண கரமருவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே. முன்பு ஒரு காலத்தில் இடைக்குலத்தில் சிறந்த பெண்ணாக அவதரித்த நப்பின்னை பிராட்டிக்கு நாயகன் ஆனவரை, அலையெறிகின்ற திருப்பார்க்கடலை கடைந்து வரப்பெற்ற திருவின் பெரிய பிராட்டியின் நாயகன் ஆனவரை, சீதை பிராட்டியின் காரணமாக கடலில் அணையை கட்டி வரை குறையாத பலமுடைய இராவணன் அழியும்படியாக கொடிய வில்லாலே அம்புகளை தொடுத்து எய்து அரக்கர் குலத்தை அழித்து வெற்றி பெற்றவரை, கோவர்த்தன மலையை குடையாக எடுத்த வலிமையுடைய திருத்தோள்கள் உடையவரை, அலையெறிகின்ற திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டவரை, திருவிண்ணகர் திருப்பதி சேர்ந்து பொருந்தி எப்பொழுதும் நின்றவரை, குளிர்ந்த திருக்குடந்தையிலே பள்ளி விரும்பிய அன்பரை, ஊழி முதல்வன் ஆனவரை, மலையைப் போன்ற திருமேனி உடையவரை, அன்பரை, நாயினும் தாழ்ந்தவனான அடியேன் என் சிந்தை தன்னில் நீங்காத திருவாய்க் கொண்டு பிழைத்தேனே.